தமிழ்நாட்டுல எப்படியாச்சும் பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வந்துடணும், ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடணும், ஆட்சி அதிகாரத்தை பங்கு வாங்கணும்ன்றதுக்காக எந்தெந்த வழியிலையோ எந்தெந்த முறையிலையோ நம்ம தமிழ்நாட்டுல மதத்தை உள்ள கொண்டு வந்து தமிழ்நாட்டை சீரழிக்கணும்ன்றதுக்காக பாக்குறாங்க. ஒருபோதும் நடக்காது. இப்ப தமிழக வெற்றி கழகம் எப்படியாச்சும் கூட்டணிக்கு இழுத்தரணும்ன்றதுக்காக இந்த ஜனநாயகம் பண்றதுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. என் தலைவன் ஒரே வழி, என் தலைவன் பின்னாடி தலைவன் அணியா தான் வரப்போறாரு. அந்த அணியார் தெரியுமா? மக்கள். மக்கள் ராணி மட்டும் தான் தலைவன் பின்னாடி வரப்போகுது. அந்த மக்கள் தான் எங்க தலைவனை கூட்டிட்டு போக போறாங்க. மத்த கொள்கை எதிரி பிஜேபி தான், அரசியல் எதிரி டிஎம்கே தான். அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கொள்கை எதிரி பிஜேபி மட்டும்தான். அது மாறாது, நிரந்தரமான எதிரி. நீங்க கண்ணன் மலை படம் ஒரு படம் எடுத்து ஒரு பிரச்சனை பண்ணீங்க தெரியுமா? என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? மதத்தையா? தமிழ்நாட்டுல முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் சகோதரிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் சொல்லி மதத்தால வாழல. அது வெறும் அவங்களோட நம்பிக்கை, கோட்பாடு, வழி, அவ்வளவுதான். உங்களோட மதத்தை ஒருபோது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. எங்க தமிழர்கள் மனிதர்களாக தான் இருப்போம். ஹியூமனிட்டி மட்டும்தான் எங்க தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன குட்டிக்காரனை போட்டாலும் நீங்க உள்ள வர முடியாது. அதுக்கு எங்க தளபதி விட மாட்டாரு. அண்டர் கிரவுண்ட் ஃபீலிங் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. பொட்டி வாங்கிட்டு பேசுறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கழகம் 2026 வெற்றி கழகமா மாறும். வெறும் வெற்றி கழகம் இல்ல, ஆட்சியை பிடிச்ச வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம்.